जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். கோவிந்தரின் சிறப்பு. சந்நியாசியான கோவிந்த பகவத் பாதாள் பரிவிராஜகராக சஞ்சாரம் பண்ணி கொண்டிருப்பதும் அவ்வப்போது அப்படியே நிஷ்டையில் போய் ஒரே இடத்தில் தம்மை மறந்து உட்கார்ந்து கொண்டிருப்பதுமாக இருந்தார். அவர் என்ன புஸ்தகங்கள் செய்தார் என்று நிச்சயமாக தெரியவில்லை. ஆச்சாரியால் செய்ததாக வழங்கி வரும் யோக தாராவளியும் அத்வைதானுபூதியும் கோவிந்த பகவத்பாதர் இயற்றியவை என்று ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. இப்படி ஒரு அபிப்பிராயம் இருப்பதால் ஆச்சாரியாலே அவற்றை செய்திருந்தாலும் அதற்கு முக்கியமாக கோவிந்த பகவத்பாதரிடம் இருந்தே இன்ஸ்பிரேஷன் கிடைத்திருக்க வேண்டும் என்று சொல்லலாம். யோக தாராவளியில் அஷ்டாங்க யோகம் முதலான யோக சாஸ்திர நுட்பங்களை சொல்லி அந்த வழியில் போய் அத்வைதானுபூதியான சமாதியில் தோய்ந்து அப்படியே பட்ட கட்டை மாதிரி பூர்ண ஸ்திதியில் பிரகாசித்துக் கொண்டிருப்பதை சொல்லியிருக்கிறது. யோக சூத்திரம் செய்த பதஞ்சலிதான் கோவிந்த பகவத்பாதர் என்பது இங்கே நினைவுக்கு வருகிறது. அத்வைதானுபூதி முழு ஞானம், யோகம் என்ற ஒரு சாதனை, அதை பண்ணுவது என்று ஒரு காரியம் ஆகியவை கூட இல்லாமல் ஸ்வயம் சித்தமாக எப்பவுமே தன்னில் தானாக இருக்கும் ஆத்மாவை அப்படியே அனுபவித்துக் கொண்டிருப்பதை அத்வைதானுபூதியில் பரம ஞான மார்க்க முறையில் சொல்லி இருக்கிறது. இந்த 2 பிரகரணங்களுக்கும் கோவிந்த பகவத்பாதரின் சம்பந்தம் உண்டென்றாலே அவர் உத்தமமான யோகீஸ்வரராகவும் அனுபவ ஞானியாகவும் இருந்திருக்கிறார் என்று புரிந்து கொள்ளலாம். கல்வியறிவும் அனுபூதியும் பெற்றவர்களில் சில பேர் நன்றாக எழுதி வைப்பார்கள், சில பேருக்கு எழுத வராது. ஆனாலும் தங்களுடைய அனுபவ சக்தியால் அதே அனுபவத்தை பெறக்கூடிய உத்தம சிஷ்யர்களை உண்டாக்கி அவர்கள் மூலம் சித்தாந்தத்தை பிரச்சாரப்படுத்துவதில் இவர்களுக்கு விசேஷ திறமை இருக்கலாம். கோவிந்த பகவத்பாதாளை இந்த கோஷ்டியில் சொல்லலாம். அவர் முதலில் மகாபாஷ்யத்தை கரைத்து குடித்தார். அந்த சாஸ்திரத்தை பிரச்சாரம் பண்ண அவரை விட்டால் வேறு யாரும் இல்லை என்றே கவுடர் உபதேசம் செய்ததாக பார்த்தோம். அவர்க்கப்புறம் மகாபாஷ்யம் லோகத்தில் நன்றாக பிரச்சாரமாகியிருப்பதும் அநேக வியாக்கரண புஸ்தகங்கள் தோன்றியிருப்பதும் பிரத்யக்ஷத்தில் தெரிகிறது. ஆனால் அவரே வியாக்கரண புஸ்தகம் எதுவும் எழுதி வைத்துவிட்டு போயிருக்கவில்லை. அப்படி இருந்தும் அந்த சாஸ்திரம் பிரச்சாரமாகும்படி பண்ணியிருக்கிறார் என்றால் அப்போது அவர் நல்ல சிஷ்யர்களை உண்டு பண்ணி அவர்கள் வழியாகவே இப்படி நடக்க செய்ததாகத்தானே இருக்க வேண்டும். சங்கீதத்தில் கேள்விப்பட்டிருக்கிறேன், சில வித்வான்களுக்கு தியரி, ஆராய்ச்சி என்றெல்லாம் விசேஷமாக தெரிந்திருப்பதில்லை. ஆனால் சங்கீத சாஸ்திர ஆராய்ச்சிக்காரர்களை விட இவர்களே அநேக சிஷ்யர்களை நல்ல வித்வான்களாக ரூபம் பண்ணியிருக்கிறார்கள் என்று. இது எல்லா துறைக்கும் பொருந்துவதுதான். அறிவு சக்திக்கு மேல் சுவானுபூதி சக்தி என்பதையே இது காட்டுகிறது. ஒரு மனுஷ ஜீவனிடம் எப்படி பழகி தட்டி கொட்டி அதை ரூபம் பண்ணுவது என்பதில் உள்ள திறமையையும் காட்டுகிறது. கற்றுக் கொடுப்பது, சத் சிஷ்யர்களை உருவாக்குவது என்பது ஒரு தனியான கலை. அறிவு, அனுபவம், எழுத்து, சாமர்த்தியம் முதலியவற்றை பெற்ற பல பேருக்கு கூட இப்படி உயிரோடுள்ள ஒரு ஜீவனை சிஷ்யனாக்கி கொண்டு அவனை அறிவாளியாகவும் அனுபவியாகவும் ரூபமாக்குவதற்கு முடியாமல் இருக்கும். உசந்த சிஷ்யர்களை ரூபம் பண்ணும் திறமை கோவிந்த பகவத்பாதருக்கு விசேஷமாயிருந்திருக்கிறது. அதனால்தான் அவருடைய மகா பெரிய சிறப்பாக நம் ஆச்சாரியாலே அவரைத்தான் குருவாக வரித்து அவரிடமே சிஷ்யராகி உபதேசம் பெற வேண்டும் என்று இருந்திருக்கிறது. ஆச்சாரியாலை அவர் ரூபம் பண்ண வேண்டி இருந்திருக்காதுதான். குரு என்று ஒருத்தர் பாடுபட்டும் அனுக்கிரக சக்தியை செலவழித்துந்தானா புதுசாக அவரை அறிவாளியாகவோ அனுபூத்தமானாகவோ ஆக்க வேண்டும்.
ஆனாலும் கூட பரமேஸ்வரனே அவதாரம் பண்ணி மனுஷ்யர் மாதிரி ஒருத்தரை குரு என்று பணிந்து உபதேசம் வாங்கிக் கொள்ளும் போது அது இவர்தான் என்று தேர்ந்தெடுத்தார் என்றால், அப்படிப்பட்டவர் மகா அனுபவி, அறிவாளி, சிஷ்யர்களை உருவாக்குவதில் அலாதி திறமை பெற்றவர் என்று லோகத்துக்கு காட்டுவதாகவே அர்த்தம். ஜகத்குரு என்று ஜகத்தே கொண்டாடும் ஆச்சாரியால் சிஷ்ய பாவத்தோடு இருந்து கொண்டு குரு பரம்பரையை வினயமாக ஸ்தோத்திரிப்பது வழக்கம். குரு மகிமையை தெரிவிப்பதற்கே குருவஷ்டகம் என்று ஸ்தோத்திரம் செய்திருக்கிறார். அவர் இயற்றியுள்ள ஞான நூல்களில் முன்னமே உள்ள நூல்களின் பாஷ்யமாக இன்றி சொந்தமாக செய்துள்ள பிரகரண கிரந்தங்களில் சூடாமணியாக இருப்பது விவேக சூடாமணி. அதன் ஆரம்பத்தில் மங்களாச்சரணம் என்பதாக கோவிந்த பகவத்பாதாளை ஸ்தோத்திரம் செய்திருக்கிறார். அதில் இருந்து அவருடைய, அதாவது கோவிந்தருடைய பெருமையை தெரிந்து கொள்ளலாம். ஸ்லோகத்தை சொல்கிறேன். சர்வ வேதாந்த சித்தாந்த கோசரம் தம் அகோசரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மியகம். சத்குரும் கோவிந்தம் அகம் பிரணதோஸ்மி. சத்குருவான கோவிந்தரை நான் நமஸ்காரம் செய்கிறேன். சத்குரும் என்பதற்கு பதில் மத்குரும் என்று பாடம் உண்டு. மத்குரு என்றால் என்னுடைய குரு. ஆச்சாரியால் தம்முடைய குரு என்று சொந்தம் பாராட்டி இப்படி சொல்வதாக வைத்துக் கொள்வதே சத்குரும் என்பதை விட அழகாக இருக்கிறது. அந்த குரு எப்படிப்பட்டவர்? பரமானந்தம். லோக ஆனந்தங்கள் எல்லாம் கீழானவை. உசந்த ஆனந்தம் பிரம்மானந்தம்தான். அதுதான் பரமானந்தம். அதன் உருவமாகவே இவர் இருக்கிறார். இன்னும் என்னவாக இருக்கிறார்? என்னவென்று இன்னவென்று அவரை வரையறைப்படுத்தி வர்ணிக்க முடியாது. அவர் நம்மால் எட்டி பிடிக்க முடியாதவர். அகோசரம். வாஸ்தவத்தில் இப்படி எட்ட ஒண்ணாதவராக இருந்தாலும் கருணையால் நமக்கு எட்டக்கூடியவராகவும் ஆகிறார். எப்படி? வேதாந்தம் சித்தாந்தம் என்றெல்லாம் ஆத்ம சாஸ்திரங்களையும் சாதனா மார்க்கங்களையும் கொடுத்து அவற்றின் மூலம் தம்மை எட்டி பிடிக்கும்படி செய்திருக்கிறார். அதை சொல்லித்தான் ஆரம்பித்திருக்கிறது சர்வ வேதாந்த சித்தாந்த கோசரம். ஒரு மனுஷ்ய குருவை ஸ்துதிப்பதாக இல்லாமல் பரமாத்மாவையே ஸ்துதிப்பதாக ஸ்லோக வாச்சகம் இருக்கிறது. சரியான பாவம் இருந்தால் மனுஷ்ய குரு என்றே ஒன்று கிடையாது. பரமாத்மாதான் அந்த ரூபத்தில் வந்திருக்கிறான் என்பதுதான் சாஸ்திரம். ஆனால் நடைமுறையில் அதில் சந்தேகம் வரலாம். நாம் ஏற்றி வைத்து பரமாத்மாவாக பாவிப்பது இருக்கட்டும், அவருக்கு அந்த பரமாத்மானுபவம் நிஜமாக இருக்கிறதா என்று சந்தேகம் வரலாம். ஆனால் ஆச்சாரியாளை போன்ற ஒருவர் இப்படி சொல்லி இருக்கிறார் என்றால் அப்போது அந்த குரு நிஜமாகவே அப்படி இருந்துதான் இருக்க வேண்டும். கோவிந்த பகவத்பாதர் பதரிகாசிரமத்தில் இருக்கும்போது வியாசாச்சாரியாளின் தரிசனம் அவருக்கு கிடைத்தது. அவதாரமாக வரப்போகிறவருக்கு கோவிந்த பகவத்பாதர் தான் குருவாய் இருக்க வேண்டும் என்ற திவ்ய சங்கல்பத்தை அவருக்கு தெரிவிக்க இது சமயம் ஆயிற்று. வருங்காலத்துக்கெல்லாம் பிரம்ம வித்யை போவதற்கு அங்குரார்ப்பணமான பெரிய விஷயத்தை பற்றிய அறிவிப்பு அல்லவா? அதனால் சுகாச்சாரியாள், கௌடபாதாச்சாரியாள் ஆகியவர்களும் அங்கே கூடியிருந்தார்கள். வியாசர் கோவிந்த பகவத்பாதருக்கு ஈஸ்வர நிர்மிதமாக ஏற்பட்டிருந்த பெரிய காரியத்தை கொடுத்தார். நம்முடைய பிரம்ம சூத்திரத்துக்கு சரியாக அர்த்தம் பண்ணி அத்வைத வேதாந்தத்தை லோகத்தில் ஸ்தாபிப்பதற்காக பரமேஸ்வரனே அவதாரம் பண்ண போகிறான். சந்நியாசியாயிருந்து துர்மதங்களை கண்டித்து வைதிக தர்மத்தை நிலைநாட்டப் போகிறான். லோக சம்பிரதாயத்தை ஒட்டி அந்த அவதார புருஷருக்கு ஒருத்தர் ஆசிரமம் கொடுத்து உபதேசம் பண்ண வேண்டும். இந்த பெரிய காரியம் உனக்குத்தான் சங்கல்பிக்கப்பட்டிருக்கிறது. தக்ஷிணத்தின் கோடியில் கேரள தேசத்தில் அவதாரம் ஏற்பட போகிறது. அவதாரக்காரர் பால்யத்திலேயே உபதேசம் வேண்டி அங்கிருந்து புறப்பட்டு வருவார். நாமானால் இங்கே வடகோடியில் ஹிமாச்சலத்தில் இருக்கிறோம். இத்தனாம் தூரம் அவர் நடந்து வரும்படி விடக்கூடாது. காரணம், அவதாரம் என்பது ஒன்று, குழந்தை என்பது இன்னொன்று. அதோடு கூட சிஷ்யன் குருவை தேடி போகிற மாதிரியே குருவும் சத் சிஷ்யனை தேடி போக வேண்டும்.
அதனால் பாதி தூரம் அவர் வருவதாகவும் பாதி தூரம் நீ போவதாகவும் இருக்கட்டும். இங்கே இருந்து தேச மத்திக்கு போ. நர்மதா தீரம் உனக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட இடம்தானே. அங்கே போய் நீ மகாபாஷ்ய உபதேசம் பெற்றுக்கொண்ட அரச மரத்தடியிலேயே காத்து கொண்டிரு. அங்கே உள்ள குகையில் ஆத்மானுசந்தானம் பண்ணிக்கொண்டு உட்கார்ந்திரு. உரிய காலத்தில் அவர் வந்து சேரும்போது ஆசிரமம் கொடுத்து உபதேசம் பண்ணு என்று வியாசர் சொன்னார். கோவிந்தரின் சிறப்பு நாளையும் தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவாச்சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर।